அத்தியாயம் 2. மாலை வரை பொருட்களை அடுக்குவதில் ஈடுபட்டிருந்தவன் ஃபோன் அடிக்கவும் அவசரமாக சென்று எடுத்தான். அவனது அன்னைதான் அழைத்திருந்தார். சற்று நேரம் அவரிடம் பேசிவிட்டு மீண்டும் வேலையில் ஈடுபட மனமோ ஓனரின் பெண்ணை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியது. ஓரளவிற்கு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு குளித்துவிட்டு வந்தவன் புதிய டிஷர்ட் ஒன்றை அணிந்து கொண்டு ஹாலின் ஜன்னல் அருகே சென்றான். சற்று நேரம் மிதமான நடமாட்டத்துடன் இருந்த வீதியை பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களில் அவள் விழுந்தாள். காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு வந்தவளை நன்றாக ஆராய்ந்தான். கலைந்த தலையும் வாடி வதங்கிய முகமும் மிகச் சாதாரணமான சேலையும் கழுத்தில் இருக்கிறதா இல்லையா என்கிற அளவில் ஒரு செயினும் அணிந்திருந்தாள். கைகளில் மெல்லிய வளையலும் சாதாரண கருப்பு பட்டை போட்ட வாட்சும் அணிந்திருந்தாள். அந்த முகத்தில் சோர்வை தாண்டி ஒரு சோகம் இருந்தது. ஓனரின் வீட்டின் கதவை தட்டுவதை அறிந்து, இவளா நான் கேள்விப்பட்ட பெண்? இந்த முகமும் அவளது நிலையும் நான் கேள்விப்பட்டதற்கு நேர்மாறாக இருக்கிறதே என்று எண்ணியபடி சற்று நேரம் அங்கேயே நின்றான். கதவை திறந்ததுமே, ஏன் லேட்டு? இங்கே ஒருத்தி காப்பி தண்ணி இல்லாமல் நாக்கு வறண்டு இருப்பான்னு தெரியாதா? ஆடி அசைஞ்சுதான் வருவியா என்று கடித்தார். சத்யாவோ பதிலே பேசாமல் பையை கொண்டு டைனிங்கில் வைத்துவிட்டு ஜக்கிலிருந்து தண்ணீரை அப்படியே கவிழ்த்து கொண்டாள். அதை முழுவதும் குடித்து முடித்த பிறகே சற்று முகம் தெளிந்து போனது. ஏய், சீக்கிரம் போய் காப்பியை போடு என்று விரட்டினார். அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் அறைக்கு சென்று முகம் கழுவி வந்தவள் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அவள் காஃபி கலக்க ஆரம்பித்ததும் அவள் பின்னோடு வந்து நின்ற மங்களம் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்து, ஆஃபீஸுக்கு தானே போயிட்டு வர, பின்ன ஏன் உன் சேலை இவ்வளவு கசங்கியிருக்கு என்றார் சந்தேகத்துடன். அவரது கேள்வியை கண்டு முகம் இரத்தப்பசையை இழந்தாலும் இறுக்கத்துடன் தெரியாது என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்துவிட்டு காஃபியை அவர் கையில் கொடுத்துவிட்டு தனது கப்பை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் சென்றமர்ந்தாள். அவர்கள் பேசியதையெல்லாம் தனது சமையல் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு குழப்பமாக இருந்தது. இந்த பெண்ணிடம் இத்தனை அமைதியை எதிர்பார்க்கவில்லையே, ஒருவேளை அது வேறு பெண்ணாக இருக்குமோ என்ற சந்தேகத்துடன் கொல்லையில் அமர்ந்திருந்தவளை பார்த்தான். கையில் இருந்த காஃபியை வெறித்த வண்ணம் அப்படியே அமர்ந்திருந்தாள். எதற்கு இந்த உயிரை இழுத்து பிடித்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அடிக்கடி எழுந்து மறைந்தது. குளிர்ந்த காற்று மேனியை தழுவிச் சென்றாலும் உள்ளுக்குள் இருந்த புழுக்கம் அவளை மூச்சுவிட சிரமப்படுத்தியது. சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் ஆறிப்போன காப்பியை தனக்குள் கவிழ்த்து கொண்டாள். அந்நேரம் அங்கே வந்த மங்களம், சத்யா, என்ன பண்ணுறீங்க? எனக்கு நைட் சப்பாத்தி வேணும், போய் பண்ணு, கூட காய்கறி கூட்டும் பண்ணிடு என்றார். அவளோ வாயை திறந்து பதிலேதும் சொல்லாமல் என்று விட்டு மீண்டும் இருளை வெறிக்க ஆரம்பித்தாள். அதில் கடுப்பானவர், என்னடி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்படியே உட்காந்துருக்க, போ, இதுக்கெல்லாம் உடம்பு வணங்காதே உனக்கு என்று கத்தினார். அலுப்புடன் எழுந்தவள் எதுவும் பேசாமல் நகர, ஏய் நில்லு, இன்னைக்கு அந்த சாரதா வீட்டுக்கு போனியா என்றார் அதட்டலாக. திரும்பி பார்க்காமல் நடந்து கொண்டே ஆமாம் என்று விட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தார். அவ்வளவுதான். மங்களம் மீண்டும் தன் ஆட்டத்தை துவங்கிவிட்டார். நிறுத்தாமல் வாயில் வந்தபடி அவளை வசைபாடி கொண்டிருந்தார். அவளோ கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் சப்பாத்திக்கு மாவை பிசைந்து காய்கறிகளை அறிந்து கூட்டு செய்ய ஆரம்பித்திருந்தாள். மேலே நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு எந்த இடத்திலும் அவளது மறுப்பு குரல் கேட்கவே இல்லை. செழியனுக்கே மங்களத்தின் ஆட்டத்தை கண்டு அலுத்து போனது. இந்தம்மா என்ன இப்படி ஆடுது, ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கா, அவ்வளவு அழுத்தக்காரி போல, பார்ப்போம் நானா அவளான்னு, விடமாட்டேன், அவள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வரணும் என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். மங்களத்திற்கு வேண்டிய உணவை செய்து கொடுத்துவிட்டு மீண்டும் இருளில் சென்றமர்ந்தாள். அவளது மனம் பின்னோக்கி சென்றது. அமைதியான சூழலும் குளிர்ந்த காற்றும் அவளது நினைவலைகளை தூண்டிவிட்டது. குழந்தை பருவத்தில் அறியாத சில விஷயங்கள் குமரியானதும் புரிய ஆரம்பித்தது. பல குடும்பங்களில் இருந்த அன்பென்ற ஒன்று தங்கள் குடும்பத்தில் மருந்துக்கும் இல்லை என்பது. அக்கா ராதாவும் அப்படியே வாழ பழகியிருந்தாள்.
இதில் சத்யா மட்டும் அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் ஏங்கிக் கொண்டிருந்தாள். தாய் தந்தையுடன் கைகளை பிடித்து கொண்டு குடும்பமாக வெளியில் செல்ல வேண்டும் என்கிற ஆசை மனதில் அதிகம் இருந்தது. அதிலும் பக்கத்து வீட்டில் புதிதாக வந்திருந்த லதா அவளது பெற்றோர்களுடன் அடிக்கடி வெளியில் செல்வதை பார்த்த பின்பு தானும் அப்படி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அந்த குமரிக்கு புரியவில்லை தங்கள் வீட்டில் அது நடக்காது என்று. அப்பா செந்தாமரைக்கு சம்பளம் வரும் நாள் அவரே கடைக்கு சென்று கறி எடுத்து வருவார். அதை பார்த்ததும் நான் ஊறும். அம்மா உற்சாகமாக அதை தானே பார்த்து பார்த்து சமைப்பார். நான் மட்டும் எப்பொழுது கறி குழம்பு கிடைக்கும் என்று காத்திருக்க ராதாவை அழைத்து ஒரு காயை கொடுத்து சமைக்கச் சொல்வார். பின்னர் சமையல் முடிந்ததும் தாயும் தந்தையும் அமர்ந்து கறிக்குழம்பை எங்களை பார்க்க வைத்து கொண்டு ரசித்து சுவைத்து உண்பர். எங்களுக்கு ராதா செய்திருந்த அந்த காயும் சோறும் மட்டுமே. ஆரம்ப நாட்களில் எதிர்பார்த்து ஏமாந்து நொந்து போய் பின்னர் அறையை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து விடுவது. அது மட்டுமல்லாது வீட்டில் எந்த வேலைகள் இருந்தாலும் வெளியாட்களை வைத்து செய்யாமல் குழந்தைகளை வைத்தே செய்ய சொல்வார்கள், தோட்ட வேலை உட்பட. அப்படி ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது லதா என்னை பரிதாபமாக பார்த்தது போல் இருந்தது. அதன் பின்னர் நான் எனக்குள் முடங்கிக் கொள்ள பழக ஆரம்பித்தேன். எனது பேச்சை முடக்கிக் கொண்டு வாழ பழகி கொண்டேன். ஆனால் ராதாவின் நடத்தையில் மாற்றங்கள் தெரிந்தது. அம்மா அதை கண்டு கொள்ளவில்லையா இல்லை அறியாமல் இருந்தாரா என்று தெரியவில்லை. ஒரு நாள் அவள் தெருமுனையில் இருந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த ஆட்டோக்காரருடன் ஓடிவிட்டாள். பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை. அதன் பின்னர் எனது வாழ்க்கை மேலும் நரகமானது. எனக்கு கிடைத்த 1-2 சலுகைகள் கூட முற்றிலுமாக நின்று போனது. எனக்கு எதுவுமே வேண்டாம், படிப்பை கொடுத்தால் போதும் என்று ஊமையானேன். என் தாய் தந்தை இருவருமே சொல்லிக்கொள்ளும் அளவில் நல்ல வேலையில் இருந்தனர். ஆனால் அவர்கள் பிள்ளைகளிடம் கூட ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று புரியவே இல்லை. சொந்த பந்தங்கள் என்று யாரும் வரமாட்டார்கள். அப்படி வந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணீருடன் அவர்களை அனுப்பி வைத்து விடுவார்கள். நல்ல சம்பளம், தனி வீடு, மாடியில் 2 போர்ஷன்களாக கட்டி வாடகைக்கு விட்டு அதிலும் வருமானம் என்று அனைத்தும் இருந்தது. ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை. பிள்ளைகளை பார்க்க வைத்து உண்பது என்ன மனநிலை என்றே புரியவில்லை. இதோ வேலையிலிருந்து வந்து சமைத்து கொடுக்கிறேன், நீ சாப்பிட்டியா என்று கேட்க மனமில்லை அந்த தாய்க்கு என்று சலித்து கொண்டாள். இப்படி ஒரு சலிப்பான வாழ்க்கையை ரசிக்கும்படி மாற்றியவன் மாறன். அவன் நினைவுகள் எழும்போது இதழில் மென்னகை வந்தமர்ந்து கொண்டது. தனது ரசனையும் அவனது ரசனைகளும் எப்பொழுதும் ஒத்துப்போகும். அதிலும் பாரதியின் பாடல்களை பற்றி இருவரும் பேசினால் நேரம் போவதே தெரியாது. அவன் வந்த பிறகே வாழ்க்கையில் பல மாற்றங்கள். பார்க்கும் மனத்திலும் மனம் லயித்து போனது. ஒவ்வொரு சிறிய விஷயம் கூட ஆச்சரியப்பட வைத்தது. இதுவல்லவோ வாழ்க்கை என்று எண்ண வைத்தது. அதிலும் பாரதியின் பாடலை அவன் பாடும்போது அந்த குரலில் தெரியும் உணர்வுகள் அப்படியே கட்டி போட்டுவிடும். எத்தனை நாள் அவனை பாட சொல்லிவிட்டு மெய்மறந்து அமர்ந்திருக்கிறாள். தனது வாழ்வை மட்டுமல்ல, அவனது வாழ்வையும் புரட்டி போட்ட அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்தினம் அவன் பாடிய அந்த வெண்ணிலா பாடல் இன்னமும் காதோரத்தில் இசைத்து கொண்டே இருக்கிறது. அவனது குரலில் அத்தனை குழைவு இருக்கும். பல நாட்கள் அவனை எப்படி கேலி செய்திருக்கிறேன். உன்னை மணந்து கொள்ளப் போகிறவள் அதிர்ஷ்டக்காரியடா என்று. ஆனால் அனைத்தும் ஒரே நாளில் முடிந்து போனதுதான் பரிதாபம். என்னுடனான நட்பு அவனது வாழ்க்கையை சீரழித்து விட்டது. அந்த மென்மையான மனம் படைத்தவன் வாழ்வில் சந்திக்காத சோதனையை சந்தித்து மொத்தமாக உடைந்து போனான். அதற்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன். தனது நினைவுகளில் அவள் மூழ்கியிருக்க இரவு உணவை வாங்க வெளியே சென்று வந்த செழியன் தன்னறைக்கு செல்லாது மாடிப்படியின் சந்து வழியே வீட்டின் பின்புறம் சென்றான். ஏனோ அவன் மனம் அவள் அங்குதான் இருப்பாள் என்று கூறியது. அவன் நினைத்த மாதிரியே அங்கிருந்த கல்லில் வடித்த சிற்பம் போல அமர்ந்திருந்தாள். எட்டி நின்றே அவளை கண்காணிக்க ஆரம்பித்தான். நினைவுச் சூழலில் மீண்டவளின் இதழ்கள் பாரதியின் பாடலை பாடத் தொடங்கியது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ என்று பாடிக்கொண்டிருந்தவள் மெல்ல விசும்ப ஆரம்பித்தாள். என்னால்தான் மாறன், எல்லாமே என்னால் தான். நீங்கள் என்னை சந்திக்காமலே இருந்திருக்கலாம்.
என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்ச நாளிலேயே வசந்தத்தை காட்டிட்டு என்னாலேயே எல்லாத்தையும் இழந்துட்டீங்களே என்று முகத்தை மூடி அழ ஆரம்பித்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் காதுகளில் அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் விழ உடலும் மனமும் இறுக அவளை வெறுத்தபடி நின்றிருந்தான்.